कालसृजति भूतानि कालसंहरते प्रजा कलश्यपित जागर्ति कालो हि दुरतिक्रमः. காலத்தில் தோன்றிய அனைத்து விஷயங்கள் காலத்தின் வசத்தால் மறைகின்றது. காலத்தில் தோன்றிய அனைத்து சம்பவங்கள் காலத்துக்குட்பட்டிய கிரகங்கள் மூலமாக நிகழ்ச்சிகளாக தோன்றி காலத்தின் சுழலில் அடங்குகின்றது. பூமி மேல் தோன்றிய அனைத்து விஷயங்கள் நவகிரகங்களுக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் தெய்வத்தின் அனுகிரகத்துக்குட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. பூமி தோன்றிய அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பூமி மேல வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளின் அமைப்புகள் என்பது தெய்வத்தின் அனுகிரகத்துக்குட்பட்டு தான் அமைகின்றது. ஒரு பிறப்பு என்பது நிகழ்ந்ததுக்கு பிறகு அந்த பிறப்புக்கு தேவையான அனைத்து நன்மைகள் தீமைகள் என்பது கர்ம வினைகளின் வழியாக ஜென்மத்துக்கு தேவையான சுகதுக்கங்களை உண்டாக்குகின்றது. ஒரு ஜனனம் என்பது நிரந்தரமானது. அந்த ஜென்ம சுழலிலிருந்து மனிதன் வெளிவரணும் என்றால் அதுக்கு தெய்வத்தின் கிருபா கடாட்சம் என்பது அவசியமாகின்றது. கிரகத்தின் செயல்பாடுகள் வந்து மனித தன்மைகளாக மாறி மனிதன் குணாதிசயங்களாக மாறி அவ்வப்போது ஏற்படுகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த குணங்களே வித்தியாசங்களாக தோன்றி மனித வாழ்க்கைக்கு சில சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் பொருந்தாத நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அனைத்து சம்பவங்கள் அனைத்து விஷயங்கள் காலத்தின் சுழலுக்கு பொருந்தாமல் நிற்கும் போல் நாம் நாடி போக வேண்டியது தெய்வத்தின் அனுகிரகம் அல்லவா? அன்றோர்கள் சொன்ன வாக்கு அதுதானே. அத்வேஷி நிச்சய சந்தோஷி கணிதாகம பாரகா முகூர்த்த குணதோஷஜ்ஞ வாக்மி கௌசல புத்திமான் சாந்தச்ச அமிர்தவாக் திரிகாலஜ்ஞோ ஜிதேந்திரிய நிச்சய கர்மரதோ ஜோதிஷ நரமுச்சதே. நவகிரகங்களின் தாக்கம் மனித வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும்போது சாந்தச்ச அமிர்தவாக் திரிகாலஜ்ஞோ ஜிதேந்திரியா முற்காலங்கள் உணர்ந்த மகான்கள் ஆசீர்வாதம் என்பதே சரணாகதியாக சொல்லப்படுகின்றது. புராணங்களில் சாஸ்திரங்களில் தெய்வத்தின் அனுகிரகத்துக்கு உட்பட்டு பகவான் அருளால் மகான்கள் அருள்வாக்கு மூலமா உலகத்தின் எத்தனையோ நன்மைகள் என்பதை அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது அல்லவா? இது ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கவில்லை, இது எதனால நடந்தது, எத்தகையான அனைத்து கேள்விகளுக்கு பகவான் அனுகிரகம் என்பதை சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது. ஜன்மன் சுழலில் மனிதன் செய்த கர்ம வினைகள் எவை, அவருடைய முன்னோர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்காங்க, அவங்க செய்த பாவ வினைகள் என்ன, அதனுடைய அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு வருகின்ற பாக்கிய சம்பத்து நிலைகள் என்ன, புத்திர சந்ததி மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என ஒரு மனிதனா பிறந்ததுக்கு பிறகு அவர் சுகப்பட வேண்டும் அல்லவா? சுகப்பட வேண்டும் என்றால் அவருக்கு சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும், துன்பங்கள் குறைக்கப்பட்டு துயரங்கள் நிவர்த்தியாய் ஒரு மன நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை அந்த பிறப்பு அடைய வேண்டும். அதுக்கு மகான்கள் ஆசீர்வாதம் என்பது ஒரு புறம் பக்கபலமாக இருக்கும் அல்லவா? பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, பகவான் ஸ்ரீடி சாய்நாதர், பகவான் ரமணர் போன்ற மகான்கள் கூறிய சத்திய வாக்குகள் அத்தகையானையாவும். என்றென்று துன்ப துயர நிலைகளில் மனிதன் வாட்டிப்படுகின்றானோ, எத்தனையோ கோவில்களுக்கு போயிருந்தும் நிம்மதியில்லாமல் தவிக்கப்படுகின்றானோ, எந்த காரியம் எடுத்தாலும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, சுப காரியங்களோ அல்லது மங்கள காரியங்களோ நடைபெறாமல் அந்த இல்லத்தில்
சோகமான நிலைகள் ஏற்படும் போல் ஏன் இந்த ஜென்மத்துக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கப்பட்டது, இது எதனால வந்தது, இந்த ஜென்ம சுழலில் ஏற்பட்ட தீவினைகள் என்ன, யார் செய்த பாவம் இவரை வாட்டி படைகின்றது, அவருடைய விதி அமைப்பு எவ்வாறு அமைந்துள்ளது, அந்த விதி அமைப்புகள் சரி செய்ய வழிமுறைகள் ஏதாவது இருக்கின்றதா? ஜனனம் என்பது இன்றென்று நடக்கக்கூடிய சமாச்சாரம் அல்ல. காரணம், அவருக்கு பெற்றோர்கள், அவருக்கு ஜென்மம் தந்த பெற்றோர்கள், அவரவருக்கு ஜென்மம் தந்த பெற்றோர்கள், இத்தகையான வரிசையில்தான மனித தலைமுறைகள் என்பதை வந்திக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு தலைமுறைகளில் பாவங்கள் அதிகமாக நிகழ்ந்தால் அடுத்த தலைமுறைகள் கொடுமையான பாவங்கள் செய்த காரணத்தால் சுக சம்பத்துகளை இழந்து நிம்மதியில்லாமல் தவிக்கப்படுகின்றான் அல்லவா? 12 வாசல்கள் என்பதே மனித ஜனனம் முதல் மரணம் வரை ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை கொண்டு தெய்வத்தின் அருளால், தெய்வீக புருஷர்களால், மகான்களால் சொன்ன ஒரு அற்புதமான காலத்தின் சித்திரம் அல்லவா? அந்த காலத்தால் வரைத்த அற்புதமான சித்திரத்தில் உங்களுடைய உருவம் என்ன, எங்கிருக்கிறது, எப்படி போயின்றது என்றது தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என்றென்றும் அவனையே சொர்க்கமாக கருத வேண்டிய நிலை ஏற்படும் அல்லவா? அதனால தான் நேயர்களே, மனிதனாக பிறந்ததுக்கு பிறகு ஜனன வாசல், சொர்க்க வாசல், 12 வாசல்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது, அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற அமைப்புகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் அடங்கின்ற ரகசியங்கள், மனித வாழ்க்கையில் அடங்கின்ற மர்மங்கள், காலத்தின் போக்கில் நடைபெறுகின்ற சம்பவங்கள், ஏறால வெல்ல முடியாத ஒரு நிலைகள் கொண்ட காலத்தின் சுழல் என்பது எவ்வாறு தெய்வத்தின் அருளுக்குட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் புராணங்களில் சொன்ன அற்புதமான விளக்கம்.